ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் காலைல என்ன டிஃபன் பண்ணேன், மதியம் என்ன லஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி காலைல நான் 5:30க்கு எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு நான் அரிசி பாத்திரத்தில் தான் வைப்பேன், குக்கர்லலாம் வைக்க மாட்டேன். அதனால் அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நான் அதை ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வச்சுருவேன். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இது வேறு குளிர்காலமாக இருக்குது, அதனால் கொதிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுது. அதனால் அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமாட்டி நான் எப்பயுமே நைட்டே அரிசி தண்ணியெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். ஆனால் நேற்று நைட்டு அரிசி தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடுச்சு. அதனால் நான் காலைல தான் அரிசி தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமாட்டி அரிசி எல்லாம் நல்லா கழுவிட்டு வர்றதுக்குள்ளேயும் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதனால் அரிசி அப்படியே போட்டக்கப்புறமாட்டி நான் ரசம், சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி எதாவது ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா புளியை நான் முன்னாடியே எடுத்து ஊற வைப்போம் இல்லையா, அது நான் அந்த தண்ணி நார்மல் வாட்டர்லாம் ஊற்ற மாட்டேன். இந்த அரிசி போட்டிருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹீட்டாக சூடாக தானே இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றிடுவேன். அது சீக்கிரம் புளி சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான், அதனால் புளி கரையை வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி தான் நான் உப்பு போடுவேன். அப்புறமாட்டி சாம்பாருக்கு நான் காய்கறி எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கத்தரிக்காயெல்லாம் தண்ணியில் போட்டு வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு எல்லா காயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சாம்பாருக்கு எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு காயெல்லாம் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். நான் காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சிருக்கும் போதே பால் வண்டி வந்துருச்சு. அதனால் பாலை காய்ச்சறதுக்கு வந்துட்டேன். அப்புறமாட்டி சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் வச்சுட்டு பாலை காய்ச்சதுன்னா டைம் ஆகும்ல, அதனால் பால் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே உப்புமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையிலேயே உப்புமாலாம் சாப்பிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் எப்பயுமே காஃபி மட்டும் தான் குடிப்பேன், டீலாம் குடிக்க மாட்டேன். எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் டீ, மற்ற டயத்தில் வீட்டில் எப்பயுமே காஃபி தான் குடிப்பேன். அப்புறமாட்டி காஃபிலாம் குடிச்சிட்டு சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு 2 பருப்புமே போடுவேன். சில பேர் தோரம்பருப்பு மட்டும் வச்சு கூட சாம்பார் வைப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் 2 பருப்புமே போட்டு தான் வைப்பாங்க. அதே மாதிரியே நானும் தோரம்பருப்பு ஒரு 3/4 கிளாஸ் எடுக்க அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிளாஸ் தான் எடுப்பேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா பாசிப்பருப்பு அதிகமாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு தோரம்பருப்பு அதிகமாக போட்டுருவேன். நான் பருப்பு தனியாக காய் தனியாக வேக வைக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் வேக வச்சுட்டு கடைசி குழம்பு பொடி, புளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவேன். நான் ஃபஸ்ட்டே எல்லா காயும் பருப்பு எல்லாம் போட்டுருவேன். சாம்பார் வைக்கும்போது சாம்பார் நல்லா மணமாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நம்ம குக்கர் வைக்கோம் இல்லையா, குக்கர் வச்சும்போதே நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நெய் காலியாக போயிடுச்சு, நெய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் தான் ஊற்றிருந்தேன். நீங்கள் நெய் ஊற்றி அதுக்கப்புறமாட்டி சீரகம் போட்டு நீங்கள் சாம்பார் ரெடி பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீரகம்லாம் போட்டதுக்கப்புறம் காய்கறி பருப்பு எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சுருவேன். நான் ஒரு 3 விசில் தான் வைப்பேன். அது நல்லா காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும். 3 விசில் வச்சக்கப்புறமாட்டி அந்த குக்கர் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அந்த காய்கறி எல்லாம் இருக்குள்ளே அதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், வடச்சட்டியில் மாற்றிட்டேன். நான் வடச்சட்டியில் ஏன் மாற்றினேன் அப்படின்னா நான் அந்த குக்கரில் தான் வெண்பொங்கல் வைக்க போகிறேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோம்ல, அதனால் வெண்பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வெண்பொங்கல் தான் வைக்க போகிறேன். அதனால் சாம்பாரை ஒரு வடச்சட்டியில் ஊற்றி அது இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன். நான் சாம்பார் வைக்கிறவுக்குள்ளேயுமே சாதம் ஃபுல்லாக வெந்துருச்சு. அதனால் அதையும் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டி இந்த குக்கரெல்லாம் கழுவிட்டு அப்புறமாட்டி தான் வெண்பொங்கல் வைக்க ஆரம்பித்தேன். நான் வெண்பொங்கலுக்கு 1 கிளாஸ் பச்சரிசியும் 1/4 கிளாஸ்லேருந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வரைக்கும் தான் நான் எப்போயுமே பாசிப்பருப்பு எடுப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். எடுத்து நான் நிறைய பேர் அதுலேயே மிளகு, சீரகம், அப்புறமாட்டி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு விசில் வைப்பாங்க. நான் அரிசி பருப்பு மட்டும் போட்டு நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் அப்படி தான் எப்போயுமே வைப்பேன். அதுக்கப்புறமாட்டி நெய்யில் வறுக்கும் போது தான் முந்திரி பருப்பு, அப்புறமாட்டி மிளகு, சீரகம், அப்புறமாட்டி கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இது மாதிரிலாம் போட்டு நான் அதுக்கப்புறமாட்டி தான் ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் வெண்பொங்கல் குக்கரில் விசில்லாம் போட்டேன். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு 5 விசில் வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயுமே அது நல்லா குழஞ்சி சாஃப்டாயிரும். நான் எப்பயுமே 5 விசில் தான் வைப்பேன். அதை மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். விசில் அதுவாக போனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடி விசில் தூக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சில டைம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும் கொஞ்சம். அதனால் நீங்கள் விசில் அதுவாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி ஓப்பன் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வெண்பொங்கல் வைக்கிற டயத்துலேயே சாம்பாருக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். தேங்காய் நான் எப்பயுமே எல்லாத்துக்குமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். அது மாதிரி
ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச பொடியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமாட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாட்டி புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டேன். அப்புறமாட்டி தான் நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சிருந்தேன். இன்றைக்கி வெண்பொங்கல்னால தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். தேங்காய் சட்னிக்கு முதல்ல தேங்காய் வந்து சாம்பாருக்கு தனியாக கொஞ்சம் நல்லா பொடியை அரைச்சிட்டு அப்புறமாட்டி அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமாட்டி நம்ம எப்பயும் போல் தேங்காய் சட்னிக்கு அரைப்போம்ல பொரிகள் எல்லாம் போட்டு அதே மாதிரி தேங்காய் சட்னிக்கு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டி நான் வந்து நெய்யில் வறுத்தேன். என்னென்ன வறுத்தேன்னா முந்திரி பருப்பு, அப்புறமாட்டி மிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன். இவ்வளோ தான் போட்டிருந்தேன். நான் கருவேப்பிலை போடல. இதை போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அந்த நெய்க்கே வீடு ஃபுல்லாக மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது வெண்பொங்கல். அதை வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலைல டிஃபன் மதியம் லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. லஞ்சு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி தம்பியுமே வெண்பொங்கல் வந்து விரும்பி சாப்பிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிஃபன் லஞ்ச் எல்லாமே முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.